ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் நம்ம சேரன் இருந்துட்டு ஆகிறதா ஆகட்டும், நீ சந்தாவை கூட்டிகிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்பு, அப்புறமா நான் உங்களை கூப்பிட்டுக்கிறேன், இந்த பிரச்சனையில் கொஞ்சம் நேரத்துக்கு முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிட்டு சந்தாவை கூட்டிக்கிட்டு நம்ம ஹரிஸ் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. பாண்டி இருந்துட்டு அண்ணா இங்கேருந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், வாங்கினே நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்தால் தேவையில்லாமல் பெரிய பிரச்சனையிட்டு போகுது, ஆகிற பிரச்சனை ஆகட்டும், பார்த்துக்கலாம் விடுறா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிட்டு இருக்காங்க. சந்தா என் மேலே உயிராக இருக்குடா, அதை இப்போ நான் விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியும்? அது மட்டும் இல்லை, அவங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்க அதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. விருப்பம் இல்லாத கல்யாணத்தை அது எதுக்காக பண்ணிக்கணும்? அதனால தான்டா இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம வானத்தையும் பல்லவனும் சொல்ல கேட்காம நேராக சந்தாவோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் சந்தா இருந்துட்டு ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற போது ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கிற ஆட்டோவில் அவங்க மாமாவை பார்த்துட்றாங்க. அவங்க மாமாவை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பையா அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வா சந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டி பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கடுத்ததான் இந்த தெருவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தெருவில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சந்தாவோட வீட்டை தேடி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பல்லவனும் வானத்தையும் வந்துட்டுருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி சந்தாவை அவங்க மாமா கிட்டே இருந்து எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.